நான் ஆபீஸ்ல ஏசி ஃபேன் அதிகமா வச்சதுனால என்னோட பிரெக்னன்ட் லேடிக்கு பயங்கரமா கோல்ட் ஆகி அவங்க இரும்பல்ல அவங்களோட அடிவயிறு வலிச்சு இன்னைக்கு நாங்க ஹாஸ்பிட்டல் போறோம். காலம்பரேன்னு சொல்லி நம்ம காட்டு போன என்ன விசாரிச்சுட்டு அவன் தண்ணி குடிக்கிற அழகா பார்த்துட்டு இன்னொரு பக்கம் எனக்கு வேற உடம்பு சரியில்லை ஆனா அதெல்லாம் தூக்கி வர வச்சுட்டு எங்க அப்பா நோய் பண்ணதுனால பைக்ல நாள் கார பறக்க விட போற கிளாஸுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் போறேன். எதுக்கு குளிச்சுக்கிட்டு ட்ரெஸ் போட்டுட்டு கிளம்பிட்டேன். அப்பாவோட பைக் சபையை மறந்துட்டு நண்பங்களே பிரெக்னன்ட் லேடியை எழுப்ப வேண்டியதா போயிருச்சு. அங்க போய் பார்த்தா இன்னைக்கு விடுமுறை விட்டாச்சுன்னு சொல்லிட்டாங்க. போயிட்டு வந்து எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமா 2 கடி கடிச்சிட்டு என்னோட வைஃப் ஹாஸ்பிட்டல் கிளம்புற வரைக்கும் ஓட முடியாதனால ரெஸ்ட் எடுக்கலாம்னு முடிவு பண்ணேன். என்னோட வைஃப் வாந்தி எடுத்துட்டு வந்துட்டு இங்க நான் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க உனக்கு என்னடா தூக்கம் அப்படின்னு என்ன போட்டு சாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீ பண்ண வேலைக்கு எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது உனக்கு தூக்க வேண்டி இருக்கா அப்படின்னு அவங்க கேட்க எனக்கு உடம்பு சரியில்லை உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொன்ன உடனே கை கால் அமுக்கிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாடை கதம் பண்ணிட்டு நான் என்னோட பிரெக்னன்ட் லேடி அவங்கள வழக்கமா கட்டுற டாக்டர் கிட்ட கிளம்பிட்டோம். டாக்டர் ஷாக்கா இவ்வளவு நாள் நீங்க நல்லா இருந்தீங்க, உங்களுக்கு கோல்டு ரொம்ப அதிகமா இருக்கு, நீங்க ரொம்ப இரும்பறதுனால அது உங்களோட அடிவயிறு அஃபெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பேபியோட ஹார்ட் பீட்டை செக் பண்ணாங்க, நார்மலா தான் இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கு டேப்லெட் டானிக் நெபுலைசரை ஃபாலோ பண்ண சொல்லிருக்காங்க. அப்பயும் எந்த ஒரு மாற்றமும் இல்லனா இது டெடிகேட்டடா வேற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தான் காட்டணும்னு அவங்களோட கான்டாக்ட் கொடுத்திருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, பாப்போம். கிளம்புறதுக்கு வண்டியை பார்த்தா அதுக்கப்புறம் நம்ம மின்சார கோவிந்தன் அங்க இருந்து எடுத்துட்டு சனிக்கிழமை நல்லபடியா ஆரம்பிக்கலாம்னு வைஃப் அவங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போனேன். அண்ட் வெல்கம் பேக் டு பழனி பட்டு கிட்ட 50 நாள் வேண்டுதல் 39வது நாள். என்னோட வைஃப் அவங்களோட டிஷ் வரதுக்காக வெயிட்டிங். நான் நம்மளோட 50 நாள் பழனி பட்டு கிட்ட வேண்டுதல் காரணமாக அண்ட் பட்ஜெட்டின் காரணமாகவும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறப்ப கொஞ்சம் கரும்பு ஜூஸ் டேஸ்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு ஈவினிங் போல வந்து சாப்பிட்டுட்டு நண்பங்களை நல்லா விசாரிச்சுட்டு இன்னொரு பக்கம் எனக்கு வேற உடம்பு சரியில்லாம உடம்பு அனுத்திக்கிட்டே இருக்கிறதுனால நேத்துக்கு மாதிரி தப்பான முடிவு எடுக்காம ரெஸ்ட் எடுக்கலாம்னு முடிவு பண்ணேன். சரி என்னோட வைஃப் வந்து பார்த்தா அலைஞ்ச டயர்லயும் டாக்டர் கொடுத்த மாத்திரையிலயும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நான் வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்றதுக்கு ஈவினிங் ஆயிருச்சு. சாரி நண்பங்களே, நைட் ஆயிருச்சு. என்னோட வைஃப்க்கு மறுபடியும் உடம்பு முடியாம போக டாக்டர் சொன்ன மாதிரியே பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு நெபுலைசர் பண்ண வந்துட்டோம். இதை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம். எல்லாரும் என் வைஃப் கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க அவங்களும் ஊன்னு தலையாட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல என்னாச்சுன்னு தெரியல, டக்குன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அந்த வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் பிரீத்திங் இஷ்யூக்கு பம்ப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க நார்மலானாங்க. அதுக்கப்புறம் அவங்களை சமாதானப்படுத்தி என்னாச்சுன்னு கேட்டா வலியால அழுதுட்டேன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். நீங்க எல்லாருமே பேசிக்கிட்டே இருந்தீங்க, ரொம்ப நேரமா என்னால பதில் கொடுக்க முடியல, இன்னொரு பக்கம் பிரீத் வேற பண்ண முடியல, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுதுட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னோட வைஃபை நாங்க எல்லாரும் சேர்ந்து சமாதானப்படுத்துறோம். என்னதான் சொன்னாலும் என்னோட டே ரொம்பவே மிக்ஸ்டு எமோஷனோட தான் முடிஞ்சது. இன்னைக்கு இதை நான் சொல்றதை விட நண்பங்களே நம்மளோட ஒரு நாளுக்காக இஷ்டப்பட்டது கஷ்டப்பட்டு செய்யுங்க.